ஏங்க எங்க ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க? உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? ஏங்க தண்ணிய பாருங்க, கற்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஐயோ, அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. எங்க காசி மாதிரிங்க. தண்ணி மேல பட்டோன்னு ஐயோ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏலகிரி மலை. இந்த ஏலகிரி மலையிலேருந்து அருவி தண்ணி ஜலகாம்பரம் வழியாக வந்து அங்கே இருக்கிற ஏரிங்கெல்லாம் நிரம்பி நம்ம திருப்பத்தூர் ஏரிக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி தான் நம்ம திருப்பத்தூர் ஏரிக்கு பிரதானமாக வருது. எப்பெல்லாம் ஏலகிரி மலையில் மழை பெஞ்சு அதிகமான தண்ணி வந்து ஜலகாம்பரில் வருதோ அந்த தண்ணி என்ன ஆகும்னா அப்படியே அந்த சைடு வில்லேஜ் சைடு ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கிற ஏரியெல்லாம் நிறைஞ்சி அப்படியே பக்கத்தில் இருக்கிற மடவாளம் ஏரியெல்லாம் நிறைஞ்சு அங்கேருந்து நம்ம திருப்பத்தூர் ஏரிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூர் ஏரி கோடி வளைஞ்சு போகுது. அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாம் மீன் பிடிச்சிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கு, எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஏரி கோடி வளைஞ்சு போனதுனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரி கோடி வளைஞ்சது போகிறது அதுவும் பார்த்துட்டு, அப்புறம் மடவாளம் ஏரியும் கோடி வளைஞ்சிருக்கு அதுவும் பார்க்கலாம். அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஏரி ஒன்று இருக்குது, திருப்பத்தூருக்கு வர்றது. இந்த ஏரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரியிலையும் தண்ணி ஃபுல்லாக வளைஞ்சி வந்துட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து அப்படியே செத்து மிதந்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். மீன் எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அது எப்போ செத்துதுன்னு தெரில, ஒரு மேபி இன்றைக்கி செத்துட்டு இருக்கலாம். அது செத்து ஒதுங்கி இருக்குது. நிறைய மீன் இந்த மாதிரி தண்ணி பிறண்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி நிறைய நடக்கும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி மீனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் அப்படியே ஓரமாகவே இருக்கும். அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தூண்டில் போட்டு பிடிக்கிற மீன் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி செத்து கரை ஒதுங்கின மீனெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க கரை மேலே. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே செத்து மிதந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம அடுத்தடுத்து அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து செத்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, கண்ணு காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம முன்னாடி போகலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே அங்கங்கே மிதந்துன்னு இருக்கு தண்ணியில். ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி மெயினான இடத்துக்கு போகலாம். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் வாங்க. அங்கே நிறைய தண்ணி போகும். அப்படியே அந்த தண்ணி நிறைய பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, பெரியவங்களும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து எப்படியெல்லாம் வெளியே போகிறதுக்கு செட் பண்ணி வச்சுக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏரி இதில் அப்படியே ஃபுல்லாக தண்ணி சத்தத்தை கேளுங்களேன். நீ பேசுறதெல்லாம் இதில் ரெக்கார்ட். அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து ஃபிஷர்மேன் நம்ப வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இவன் இதுவரைக்கும் பெரிய மீனே பிடிச்சது கிடையாது. பசங்க சின்னசாக வலை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் அந்த கொசு வலையை தூக்கின்னு வந்து வச்சுட்டு இருக்கானுங்க. வச்சுட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம். பிடிச்சி வச்சுட்டு இருக்கானுங்க கவரில். பெரியவங்க கூட இந்த சைடு நிறைய வந்து ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க. நிறைய அந்த தண்ணி வலிஞ்சு போகுது இல்லைங்களா, அப்படியே மீன் வெளியே ஓடி வரதெல்லாம் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேங்களே, பசங்க நிறைய ஒரு சமயம் விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து இந்த பக்கத்துலேயே தான், லோக்கலில் தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே வந்து ஃபுல்லாக எல்லாமே மீன் பிடி தான் ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஒன்று, நம்ம திருப்பத்தூர் சைடெல்லாம் மீன் பிடி திருவிழான்றது இல்லை. அந்த சைடு வந்து மதுரை சைடு அந்த மாதிரி ஊருங்களெல்லாம் இருக்குது மீன்பிடி திருவிழான்னுட்டு. அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாம் ஏறி தண்ணி வளைஞ்சி ஓடணுன்னு எல்லாம் வந்து ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆளாளுக்கு ஒரு கவரு அதெல்லாம் வந்து கையிலே பிடிச்சிட்டு போகிறாங்க. நாமளே கொஞ்சம் நின்னா கூட நம்ம கையிலே மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படியே நிறைய மீன் வந்துகிட்டே இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் வரும் அப்போ தானே இல்லை, நீங்கள் நின்று பொறுமையாக பார்த்து பிடிக்கணும். இந்த பையன் பாருங்களேன், சும்மா அப்படி போய் உக்காந்தான், அப்படி கை விட்டான், உடனே ஒரு பெரிய மீன் எடுப்பான் பாருங்களேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சும்மா அப்படி போய் உக்காந்து எடுத்தால் அவ்வளோதான். இந்த மாதிரி சந்தை எடுக்கிறதெல்லாம் உட்காரோம் நல்லா அப்படியே பிடிச்சி இப்போ எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனை. அந்த மாதிரி நிறைய பிடிச்சிட்டே இருக்காங்க, நான் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் உள்நீச்சல் போட்டு ஒரு வலையிலேருந்து அப்படியே பெரிய மீனாக பிடிச்சிட்டு வர்றாரு. அப்படியே ஒரு கொத்தா ஒரு 5 கிலோக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது கண்டிப்பாக ஒரு 3 கிலோக்கு இருக்கும். அப்படியே கொத்தா பெரிய பெரிய மீனாக தூக்கின்னு போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இவ்வளோ நேரம் வந்து அவர் உள்ளே உக்காந்துருந்தார் உள்நீச்சல் போட்ட மாதிரி. பார்த்தா தலைவர் வந்து ஒரு வலையை போட்டு 5 கிலோவுக்கு மீனை பிடிச்சிட்டாரு, தூக்கின்னு போகிறாரா. அவர் வலையில் இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய மீன் தான். அந்த மாதிரி உள்ளே இன்னும் ஒரு 5 பேர் உக்காந்துக்கிறாங்க, கேங்கா அங்கங்கே உக்காந்துக்கிறாங்க. எல்லாருமே கை ரொம்ப மீன் பிடிச்சி தான் போகிறாங்க. இதெல்லாமே இந்த ஏரி மீன் இல்லைங்களா, எல்லாமே வந்து இது கெண்டை மீன் சொல்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஜிலேபி மீன்ன்றாங்க. இது 2 டைப் தான் அதிகமாக இருக்குது இந்த ஏரியில், ஃபுல்லாக பிடிச்சிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. பார்த்திங்கன்னா அங்கே கை போட்டு அப்படியே மீன் வர்ற மீனெல்லாம் பிடிப்பாங்க. ஏரி கோடி எவ்வளோ தூரம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம அங்கேருந்து இப்படியே கரை மேலே நடந்து வந்தோம், நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்களேன். இவ்வளோ தூரத்தில் வந்து இந்த லாஸ்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படியே ஃபுல்லாக இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து இங்கே தான் ஃபுல்லாக அதிகமாக மீன் வருதுன்னு இங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இந்த சைடு அதிகமாக தண்ணி வளைஞ்சி ஓடுறதுனால பிடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று 2 பிடிக்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க கூட ஃபுல்லாக எல்லாம் வலையை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக எல்லாம் மீன் பிடிச்சி வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கைரொப்ப மீன் தான் பிடிச்சிருக்காங்க. எல்லாம் பிடிச்சி கவரு வலை எல்லாத்துலேயும் சேகரிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படியே பாருங்களேன், இப்போது இங்கே கேங்காக எல்லாருமே பிடிச்சிட்டு இருப்பாங்க, காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாருமே சும்மா மாஸ் பண்ணுறாங்களா, சும்மா அப்படியே கை வைக்க மீன் மாட்டினே இருக்கேன். சரி, இந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில மீன் வந்து அவங்க கிணத்துல கொண்டு போய் விட போகிறாங்களாம். கிணத்துல வந்து மீன் விட்டு மீன் வளர்க்குறதுக்கு இங்கேருந்து மீன் பிடிச்சி கவரில் எடுத்துன்னு போயிட்டு கிணத்துல விடுறதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தண்ணி ஒரு டப்பா வச்சுருக்காங்க. இந்த சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பெரிய பெரிய சாக்லேட் பாக்ஸ், அந்த மாதிரி காலி பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்காங்க. அதில் தண்ணி பிடிச்சி வச்சுன்னு அதில் வந்து எல்லாம் மீனெல்லாம் பிடிச்சி வச்சுன்னு கிணத்துல விடுறதுக்கு வேணும் அப்படின்னு பசங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து மீன் வந்து சின்ன மீன் கிடைச்சாலுமே அதெல்லாம் வீட்டில் கொடுத்தா குழம்பு வச்சு தருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக தெரியுது, ஜூம் பண்ணி பார்த்தா. எல்லாம் ஜாலியாக எல்லாம் மாஸ் பண்ணி விளையாடிங்கிறாங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லாம் குளிச்சுன்னு விளையாடின்னு இருக்காங்க. தண்ணி சும்மா நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னே எல்லாம் அழுகு தண்ணி இருந்தது எல்லாமே வந்து ஏரி கோடி ரொம்ப எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு, சாக்கடை தண்ணி எல்லாமே. இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக தான் வருது. பார்த்தீங்களாலே தெரியும், தண்ணி சுத்தமாக இருக்குது. அதனால் எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏரி கோடிலாம் தண்ணி பாருங்களேன், எதிர்நீச்சல் போடுது மீன். அப்படியே ஒன்று அப்படியே முந்தின வெளியே வந்த மீன் திருப்பி உள்ளே போகிறதுக்கு அப்படின்ட்டு அப்படியே எதிர்நீச்சல் போட்டுன்னு போகுது ஒரு மீன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே எதிர்நீச்சல் சாங் போட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டில். எதிர்நீச்சல் சாங்னா இப்போ நிறைய பேர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த நாடகம் தான் ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. சரி, அந்த சிவா நான் வாடி
கொக்கு உக்கான்னு மீன் கிடைக்குமான்னு ஒத்த காலில் நின்றுங்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கொக்கு கூட்டமே அந்த சைடு இருக்குது. நான் உங்களுக்கு அந்த கேமராவில் கேப்சர் ஆனது மட்டும் காட்டுறேன். எல்லாம் அந்த சைடு எல்லாம் உக்காந்துக்குது, கண்ணில் விசிபிளாக தெரியுது. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தலைவர் வேறு ரகம், அப்படியே பிடிக்கிறாரு. பெரிய பெரிய மீன் மட்டும்தான் எடுத்து இங்கே கவரில் போடுறாரு, மீதி எல்லா மீனுமே தூக்கி வெளியே போட்டுடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பக்கத்து ஏரிக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரி தண்ணியெல்லாம் எங்கே திரும்ப போகுது, இந்த ரோடு காட்டணும் இல்லைங்களா, ரோடுக்கு அந்த சைடு அப்படியே போகுதுன்னுட்டு இந்த தண்ணி எல்லாமே வந்து நம்ம ஊத்தங்கரையில் பாம்பாறு டேம் இருக்குது இல்லைங்களா, அந்த டேமுக்கு போகுது. இந்த சைடு ஊர் வழியாக எல்லோரும் இந்த வில்லேஜில் இந்த கொள்ளையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொள்ளை அந்த கால்வாய் வழியாக அப்படியே போய் அந்த சைடு ஊத்தங்கரை பாம்பாறு டேமுக்கு போதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருப்பத்தூர் ஏரி தண்ணி ஃபுல்லாக இந்த நிறைஞ்சி வர எல்லா தண்ணியுமே அங்கே ஊத்தங்கரையில் இருக்கிற பாம்பாறு டேமுக்கு தான் போதும். ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி அங்கே தான் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பக்கத்தில் வந்து இந்த திருப்பத்தூர் ஏரிக்கு தண்ணி, அந்த ஏரி நிறைஞ்ச அப்புறம் தான் இந்த திருப்பத்தூர் ஏரி தண்ணி வரும். அந்த ஏரி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் வந்து ஏரி கோடின்றாங்க. இங்கேருந்து ஒரே 1 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு பேக் சைடே இருக்குது அந்த ஏரி கோடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பைக்கில் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மடவாளம் ஏரி நிறைஞ்சிச்சு. மடவாளம் ஏரி அப்படியே பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பைக்கில் போகலாம். இந்த விநாயகர் கோயில் இருக்கு இல்லைங்களா, இது பக்கத்தில் தான் நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் 1 கிலோமீட்டரு. வாங்க சர்ன்னு போயிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரி நிறைஞ்சிச்சு. இந்த ஏரிக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக கவர்மெண்ட்டு பாலம் கட்டினாங்க. இதை தாண்ட தண்ணி கீழே போகிறதுக்காக, ஏன்னா போக்குவரத்துக்காக பாலம் கட்டினாங்க. இப்போ தண்ணி நிறைஞ்சு போகும். இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த பாலத்து மேலே போயிட்டு வரத்துக்கு. இப்போ நம்ம பாலத்து மேலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே ஃபுல்லாக விவசாய நிலம் அப்படியே ரொம்ப செழிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். அங்கே வந்து அந்த அடர்ந்த மரம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக தண்ணி தான், தண்ணி நடுவில் காடு மாதிரி இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த போட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு அந்த இடத்துல போய் பார்க்கலாம். அந்த படகு மாதிரி இருந்தால் கூட எப்படி இருக்குன்னுட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலம் தான். அப்படியே பச்சை பசேன்னு எப்படி இந்த பச்சை போர்வை போத்துற மாதிரி இருக்குங்களா பார்க்குறதுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் தண்ணி வந்தோடனே எல்லாம் ஃபுல்லாக செழிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இது எல்லாமே ஏலகிரி மலையிலேருந்து வர்ற தண்ணி தான். அப்படியே அந்த பச்சை கம்பளி விரிச்ச மாதிரி தெரியுதுங்களா, ஃபுல்லாக போடுற சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் இந்த சைடு வந்து யார் யார் வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ சூப்பரான பிளேசஸ் இது. ஃபுல்லாக தண்ணி வந்து கிணத்துலேருந்து வலிஞ்சு வெளியே போயின்னு இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கிணத்துல ஊற்று தண்ணி வந்து கிணறு வலிஞ்சு தண்ணி அப்படியே வாய்க்காலில் போகும். அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறையா அந்த மாதிரி தான் போகும். எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நெல் பயிர் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். ஸோ நம்ம திருப்பத்தூர் ஏரியை சுற்றி அவ்வளோ நல்ல விவசாய நிலம்லாம் எப்படி இருக்குது, பேக் சைடுன்னு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சூப்பராக இயற்கையிலேயே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஃபுல்லாக திருப்பத்தூர் டவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணிக்கு அந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே திருப்பத்தூர் டவுன் தான். அதுக்கு அந்தாண்டு தான் இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற மடவாளம் ஏரிக்கு போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மடவாளம் ஏரி. ஓகே, நம்ம அப்படியே கடகடன்னு அந்த ஏரிக்குள்ளே உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அங்கேயும் எல்லாமே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போர்டு இருக்குல்ல, அது பக்கத்தில் இது வழியாக தான் உள்ளே போனோம். இங்கேயும் எல்லாம் தண்ணி நிறைஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த லாஸ்ட்டு கொஞ்சம் மாதமாகவே நம்ம திருப்பத்தூரில் நல்ல கனமழை விழுந்ததுனால எல்லா இடமும் நிறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தண்ணி ஏறி கோடி போயின்னு இருக்கு. இப்போ தண்ணி பஞ்சம் இந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக இல்லை, நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. எவ்வளோ பாசி பார்த்தீங்களா, கால் வச்சா கீழே விழுந்துருவாங்க. சேஃப்டியாக தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ரொம்ப மீன் பிடிச்சி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, வலையில் ஃபுல்லாக மீன் மாட்டிக்கிச்சு எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து நம்ம திருப்பத்தூரில் இவ்வளோ சூப்பரான ஸ்பாட் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.